இப்போ நீங்க ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த காரோடைய பட்ஜெட் எப்படி இருக்கணும்? அந்த காரோடைய பட்ஜெட்ட தாண்டி எவ்வளோ பட்ஜெட்ல வந்து நம்ம கார வாங்கலாம்? அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்த கொண்டு தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அண்ட் முக்கியமா இதில் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது 2 விஷயம் தான். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரோட யுட்டிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து ஒரு நாளைக்கு 30லேருந்து 40 கிலோமீட்டர் டிராவல் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல, உங்களுக்கு காரோடைய யூசேஜ் அதாவது ஃபியூல் கன்சம்ப்ஷனா இருக்கட்டும், இல்ல அதோட மெயின்டனன்ஸா இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு இருக்கு? அது எப்படி நம்ம ஸ்மார்ட்டா ஆப்டிமைஸ் பண்ணலாம்? அத விட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க காரை விட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ப்ரிஃபர் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறீங்க அப்படின்னா, செகண்ட் ஹேண்ட் கார் விற்க போறீங்கன்னா அப்படின்னு. ஸோ அந்த வீடியோவை தாண்டி இந்த வீடியோல நம்ம சொல்றது என்னன்னா, கார் வாங்குறதுக்கே ஒரு யூட்டிலிட்டி தேவைப்படுது. உங்களுக்கு அல்மோஸ்ட் யூட்டிலிட்டி இருந்தா மட்டும் கார் வாங்குங்க. ஏன்னாக்க கார் வாங்குறது வந்து இன்னைக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு, நிறைய சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னாக்க இன்னைக்கு உங்க வீட்டுல பார்க்கிங் இருந்தாதான் வந்து காரே வாங்க முடியும் அப்படின்ற மாதிரியான சிஸ்டம்லாம் கொண்டு வர போறாங்க. இது கூடவே நீங்க கார் வாங்குறதுக்கு பெட்ரோலோ டீசலோ எதுவா இருந்தாலும் அது வந்து அடிஷனல் எக்ஸ்பென்ஸ்ன்றதை தாண்டி உங்களுடைய பேலோட்ஸ்ல அது ஒரு பெரிய பேர்டனா வந்து உட்கார்ந்துடக்கூடாது. ஸோ அதை நீங்க தயவு செஞ்சு கால்குலேட் பண்ணிட்டு வாங்குங்க. ஒரு நாளைக்கு உங்களுடைய கம்யூட்டிங் பர்பஸ் என்ன, கம்யூட்டிங் பர்பஸை தாண்டி அதோடைய ப்ராப்பர் யூட்டிலிட்டி என்ன, ஒரு நாளைக்கு நீங்க இவ்வளவு கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்றீங்கன்னா அந்த கிலோமீட்டர் செக்ஷன்ல எவ்வளவு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அவைலபிளா இருக்கு, இல்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தாண்டி நம்ம லைக் ஊபரோ ஓலாவோ இந்த மாதிரியான டாக்ஸிஸ் எவ்வளோ அவைலபிளா இருக்கு, அதோடைய ஒர்க்கிங் காஸ்ட் என்ன அப்படின்றத நீங்க கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி எதுல அதிகமா இருக்குன்றது தெரிஞ்சிடும். கார் வாங்குறதுக்கு இந்த பட்ஜெட் ரேஞ்சுன்றத அடுத்த விஷயத்துல பார்ப்போம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரோட பட்ஜெட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம யூட்டிலிட்டியை பார்த்துரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஒரு வருஷத்துக்கு யூட்டிலிட்டின்றது ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க ஒரு 3லேருந்து 5 லட்சம் ரூபாய் பிராக்கெட்ல இருக்கக்கூடிய கார்ஸை நீங்க வந்து வாங்கலாம். அது செகண்ட் ஹேண்ட் காரா கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் காரே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே கார்ன்றது ஒரு எமோஷனை தான் செல் பண்ணுதே தவிர அதோட யூட்டிலிட்டியை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. காரோட யூட்டிலிட்டி மைலேஜ் தானே தவிர காரோடைய அப்பியரன்ஸோ இல்லை காரோடைய அன்ஃபோல்டிங் வீடியோவோ கிடையாது. ஸோ காரோடைய யூட்டிலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு 3 to 5 lakh பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல காராக பார்த்து வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னாக்கா அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, அந்த கார் ஒரு 3லேருந்து 5 வருஷம் ஓட்ட போறீங்க. ஸோ 3லேருந்து 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்றப்போ அதோட டெப்ரிஷியேட்டிங் வேல்யூவே குறைஞ்சது ஒரு இப்போ நீங்கள் 3 லட்ச ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா வருஷத்துக்கு 6% டெப்ரிஷியேட் ஆனா கூட 3லேருந்து 5 வருஷத்துக்கு நீங்க 6%க்கு டெப்ரிஷியேட் ஆனா கூட குறைஞ்சது ஒரு 30% நீங்க வாங்கின விலையில இருந்து டெப்ரிஷியேட் தான் ஆகும். அதாவது அந்த விலை குறையத்தான் செய்யும், விலை கூடாது. ஸோ நீங்க ஏறக்குறைய நீங்க 3 லட்ச ரூபாய்க்கு வாங்குற காரை ஒரு 1 லட்ச ரூபாய் குறைச்சி 2 லட்ச ரூபாய்க்கு தான் நீங்க வித்தாகணும். ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு அதுல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்ன்றதை தாண்டி உங்களுக்கு அதுல இருந்து வரக்கூடிய அமௌண்ட் அசெட்டட் வேல்யூன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு போக நீங்க காருக்கு பெட்ரோல் யூஸ் பண்றீங்க, அதை மெயின்டெனன்ஸ் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கன்ஸ்டன்டாக வச்சுட்டு 3 to 5 லேக்ன்ற பட்ஜெட்டில் கண்டிப்பாக கார் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி யூட்டிலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கார் வாங்குங்க. காருன்றது இன்னைக்கு ஒரு எமோஷனாக பார்க்காதீங்க, அதோடைய கோர் யூட்டிலிட்டியை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கார் வாங்குறதுக்கு முன்னாடி முடிவு பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காம நோட் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல நோட் பண்ணி சொல்லுங்க. டாடா பை பை, டேக் கேர்.